என்னடா இது திருடனுங்க இவ்வளவு நேர்மையான ஆளா கூட இருப்பாங்களா? இந்த ஹோட்டல் ரூம்ஸ்ல எல்லாம் பெட்ஷீட் பில்லோ அப்படின்னு இருக்கிற எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கு. அது ஏன் அப்படின்னு நினைக்கிறது யோசிச்சிருக்கீங்களா? இந்த குகைக்குள்ள போறதுக்கு ஒரு ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். இந்த 3 இன்ஃபர்மேஷன் பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. மை டியர் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை காமெண்ட் டாக் சேனல். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஆடியோ கிளியரா கேளுங்க. அண்ட் ஒன் மோர் திங், I am Subhadra Kumarayan as Subha. இன்ஃபோ நம்பர் 1. மத்திய பிரதேஷ்ல கார்கோன் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால ஒரு தனித்துவமான திருட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே என்னடா இது திருடனுங்க இப்படி கூட இருப்பானுங்களா அப்படின்னு ஆச்சரியத்துல ஆழ்ந்திருக்காங்க. அப்படின்னு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தா நம்மள மாதிரி ஒரு சக மனுஷன் ஒருத்தர் அவர் வந்து ஒரு சின்ன கடை நடத்திட்டு இருக்காரு அந்த ஏரியால. வழக்கம் போல அவர் எப்பவும் போல காலையில போயிட்டு கடையை திறந்து பாக்குறாரு. கடையை திறந்த உடனே கண்டுபிடிச்சிடறாரு நம்ம கடையில நம்ம வச்சுட்டு போன பணம் இல்ல அப்படின்றத. அந்த பக்கம் சைட்ல பாக்குறாரு ஒரு சின்ன லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, பிரதர், நான் தான் உங்க பணத்தை திருடிட்டேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நான் பணத்தை திருடினதுக்கு ரீசன் இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா வந்து பண தேவை அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் நிறைய கடன் வேற வாங்கி வச்சிருக்கேன். ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி தான் நீங்க இந்த பணத்தை எல்லாம் நிறைய எண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதுல இருந்து நான் உங்களை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கடன் கொடுத்தவனுங்க, அதாவது நான் கடன் வாங்கினேன் இல்லையா, நான் கடன் கொடுத்தவன எனக்கு கடன் கொடுத்தவனுங்க எல்லாம் இப்ப வீட்டுக்கே வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு அது பிடிக்கல. வெயிட், இது எப்படி இருக்கு? பண்றது வாங்கியிருக்கிறது கடன், பண்றது திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், ஆனா பேசுற பேச்சு பெரிய உத்தம ராசா மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. என்னோட மைண்ட் வாய்ஸ் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் கண்டினியூ பண்றேன். அதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன், எனக்கு பண தேவை அதிகமா இருந்துச்சு, அதனால நான் எடுத்துட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டுச்சோ அதை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். மிச்சம் இருக்கிற பணம் எங்க இருந்துச்சோ அங்கேயே நான் பத்திரமா வச்சுட்டேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே நேரம் நானும் உங்க ஏரியால தான் இருக்கேன். நீங்க வந்துட்டு என் மேல இப்ப கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாதீங்க. நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு நான் உங்க முன்னாடி வரமாட்டேன். 6 மாசத்துல இந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்றேன். ஒருவேளை 6 மாசம் கழிச்சும் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கலனா அதுக்கப்புறம் என்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தாராளமா கொடுங்க அப்படின்னு அட்வைஸ்லாம் வர பண்ணிருக்காப்ல. ஆனா நம்ம கடைக்காரங்க சும்மா இருப்பாரா? இந்த மாதிரி சென்டிமெண்டல் பேச்சுக்கெல்லாம் விடுவோமா நாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கான விசாரணை எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்படி ஒரு திருடன் நம்ம நாட்டிலேயே சுத்திட்டு இருக்கான் அப்படின்றது, இந்த மாதிரி ப்ராப்பரா வந்து நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன், எனக்கு தேவையான பணத்தை மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அவனுக்கு நிறைய பணம் இருந்திருக்கு, தேவையான ஒரு 2 லட்சம் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காப்புல. இவ்வளோ ஒரு நேர்மையான திருடன் நம்ம நாட்டில் இருக்கான் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டுங்க. இன்ஃபோ நம்பர் 2. நம்ம இப்போ ஒரு வெளியூர் ஏதாவது டூர் போறோம், இல்லை அப்படின்னா சில வெளிநாட்டுக்கே டூர் போறோம் அப்படின்னாலும் கூட நம்ம அங்க போயிட்டு ஹோட்டல் இல்லை அப்படின்னா லாட்ஜ் இதுல நம்ம ஸ்டே பண்ணிருப்போம். அப்படி நம்ம ஸ்டே பண்ணும்போது எந்த ஊர்ல ஸ்டே பண்ணியிருந்தாலும் சரி, எந்த நாட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாலும், எந்த ஹோட்டல்ஸ் இல்லை லாட்ஜ் ஸ்டே பண்ணியிருந்தாலும் எல்லா இடங்கள்லையுமே நீங்க பொதுவா ரொம்ப பொதுவா சில விஷயங்களை பார்க்க முடியும். ஒரே மாதிரியான சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய அந்த படுக்கை விரிப்பு மற்றும் போர்வை. அது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 99% ஆஃப் ஹோட்டல் ரூம்ஸ்ல அதை நீங்க ஒயிட் கலர்ல தான் பார்க்க முடியும். இந்த ஒயிட் கலர் ஏன் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஒயிட் கலர்ல வச்சிருக்காங்களே அப்படின்றத மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஒரு சில பேர் யோசிச்சிருக்கலாம். இதுக்கு ஒரு சில ரீசன் சொல்றாங்க. ரீசன் நம்பர் 1 பாத்தீங்கன்னா, நம்ம தங்குறது ஒரு சின்ன லாட்ஜா இருந்தாலும் சரி, சின்ன ஹோட்டல்ஸா இருந்தாலும், சின்ன ரூமா இருந்தாலும், அந்த ஹோட்டல்ல அந்த ரூம இந்த ஒயிட் கலர் அப்படின்றது ரொம்பவே பிரீமியமா காட்டும். ரீசன் நம்பர் 2, இதை பராமரிக்கிறது வந்து ரொம்பவே ஹோட்டல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னா, வேற கலர்ல இருந்தா அது சாயம் போகும், இது சாயம் போகும் அப்படின்னு சொல்லி போர்வை தனியா போடணும், இல்ல துண்டை தனியா போடணும், இப்படி எல்லாம் யோசிக்கணும். பட் இதுல எல்லாமே ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே துவைக்கிறது அவங்களுக்கு ஈஸி அப்படின்ற ரீசனை சொல்றாங்க. ரீசன் நம்பர் 3 பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் கலர் அப்படின்றது தான் மனுஷங்க ரொம்பவே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணக்கூடிய கலரா இருக்கு அப்படின்றத நிறைய. நம்பர் 4, இந்த கலாச்சார வேறுபாடுகள் எல்லாத்தையும் தாண்டி அதை எதையுமே பொருட்படுத்தாம இந்த ஒயிட் கிளாத்ஸ் அப்படின்றது எல்லா மக்களுமே ஏத்துக்கக்கூடிய, அதாவது சுகாதாரத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் இது ஒரு ஆறுதல் கொடுக்குற விஷயமா இருக்கு அப்படின்னு எல்லா மனுஷங்களுமே அதை ஏத்துக்கக்கூடிய ஒரு கலரா இருக்கிறதுனாலையும் அதை தான் நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க.
நம்பர் 5, 19ஆம் நூற்றாண்டுல ஒரு சில பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ரொம்ப லக்ஸரியான ஹோட்டல்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப நீட்டா இருக்கோம், ரொம்ப செமையா குவாலிட்டியா நாங்க வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்காக இந்த ஒயிட் கிளாத்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் அதையே எல்லா ஹோட்டல்ஸும் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ற சுச்சுவேஷன் உருவாகிடுச்சு. ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் தான் இந்த ஹோட்டல்ஸ் ரூம்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த ஒயிட் கலரை யூஸ் பண்றதுக்கு, காமனா யூஸ் பண்றதுக்கு காரணங்களா இருக்கிறதா சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டுங்க. இன்ஃபோ நம்பர் 3, உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய, உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு குகை ஒண்ணு இருக்கு. அந்த குகைக்குள்ள உள்ள இருக்க விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்க ஆச்சரியத்துல ஆழ்ந்துருவீங்க. அவ்வளோ விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த பூமி அப்படின்றது நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்துறதுல தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய பூமி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காடுகள் ஆரம்பிச்சு ஆறு, பெருங்கடல், பெரிய பெரிய மலைகள் அப்படின்னு இன்னும் முழுசா அறியப்படாத இயற்கை விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல இந்த குகையும் ஒண்ணு. கிட்டத்தட்ட இந்த குகை அப்படின்றது நம்ம மக்களை வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பல பேரை குழப்பத்துல ஆழ்த்தின ஒரு குகை அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு மர்மங்கள் நிறைஞ்ச குகையா இருந்துட்டு இருக்கு. இந்த குகையோட பெயர் ஹாங் சோங் டாங் அப்படின்ற குகை தான் இது. 1991ல தான் வியட்நாம்ல ஒரு மரம் வெட்டக்கூடிய நபர், அவர் தான் போற போக்குல இந்த குகையை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2009ல தான் விஞ்ஞானிகள் இந்த குகைக்குள்ள போயிட்டு ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வுல தான் இந்த குகைக்குள்ள எக்கச்சக்கமான மர்மங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஆய்வுல ரிசல்ட் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 2013ல இந்த குகைய ஒரு சுற்றுலா தலமா மாத்திடுறாங்க. இந்த குகைக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காடுகள் இருக்கு மற்றும் அகழிகளும் இருக்கு. அதே நேரத்துல சீறி பாயக்கூடிய நிறைய ஆறுகள் இருக்கு. எல்லாத்தையும் விட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குகைக்குள்ளேயே மேகங்கள் உருவாகி மழை பெஞ்சிட்டு இருக்கு. 2010ல நேஷனல் ஜியோகிராபிக் நிறுவனத்தால இந்த குகை வரைபடமாக்கப்பட்டுச்சு. இந்த குகையை பொறுத்தளவு இதுதான் வியட்நாமோட மிகப்பெரிய சுவர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கு இந்த குகையை பத்தி இதுவரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சு தெரியப்படுத்தியிருக்க விஷயங்கள் எல்லாமே வெறும் 30% மட்டும்தான். அதாவது வெறும் 30% மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்குள்ள ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த குகை அப்படின்றது டூரிஸ்ட் பிளேஸா இருக்கிறதுனால வருஷத்துக்கு வெறும் 1000 பேர் மட்டுமே இந்த குகைக்குள்ள போக முடியும். அதே நேரத்துல அதுல ஒரு ஆள் போகணும் அப்படின்னா அந்த ஒரு ஆளுக்கான பேமெண்ட் அப்படின்றது நம்ம ஊர் காசுல 2.5 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். காசை பத்தி பிரச்சனையே இல்லை அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா என்னெல்லாம் தெரிஞ்சிச்சோ உங்களுக்கு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சீரியஸா சொல்றேன், விளையாட்டுக்கு சொல்ல. இன்கேஸ் நம்ம நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுவாங்க, பணத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அப்படி யோசிக்காத நபர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா எனக்கு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு பேசின இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். அடுத்து ஒரு அசத்தலான டாபிக்கோட உங்ககிட்ட பேச வரேன். அது வரைக்கும் டாடா, சேஸ், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே டியூன்ட் வித் மீ சுபத்ரா குமரையன் வித் மை சேனல் காமன் டாக். அண்ட் ஒன் மோர் திங், இந்த காலத்துல மத்தவங்க நம்ம மேல அக்கறை காட்டுறது ரொம்பவே ரேர். அதனாலதான் சொல்றேன், நீங்களே உங்களை டேக் கேர்.